அஞ்சாமை ஈகை அறிவூக்கம் இந்நான்கும் எஞ்சாமை வேந்தர் இயல்பு. எவ்வளோ ஒரு நல்ல திருக்குறள் லீடர்ஷிப் குவாலிட்டியை பற்றி. இதில் ஏதாவது ஒரு குவாலிட்டி எடப்பாடி அவர்களுக்கு இருக்குதான்னு தான் கேட்கணும் எனக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி அதிமுகவோட தலைமை பொறுப்பில் இருந்த ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் செம்ம போல்டு. நம்மளாம் ஆச்சரியமாக இருக்கும், ஒரு லேடியாக எவ்வளோ ஒரு போல்ட்னஸ்ஸு. அவங்க ஓப்பனாக சொன்னாங்க, இந்த லேடியா அந்த மோடியான்னு கேட்டவங்க. அந்த அம்மையார் மறைவுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணீங்க? மோடி எங்கள் டேடி, போய் காலில் விழுந்து நீட்டை உள்ளே வர வச்சிட்டிங்களா? இதுதான் நீங்கள் பண்ணது. எடப்பாடி அவர்கள் எப்படி அவர் ஆட்சிக்கு வந்தார், முதலமைச்சர் ஆனாருன்னு எல்லாருக்கும் தெரியும். அதை பற்றி எதுவும் பேசுறதுக்கு இல்லை. அவங்க அம்மையார் அவர்கள் என்ன பண்ணாங்க? ஜெயலலிதா அம்மையார் கூட்டணி கட்சியில் இருக்கவங்க, அவங்க எதிராக இருந்தால் கூட ஒரு திமுகவுக்கு எதிராக நம்ம போய் ஒரு ஆட்சி அமைக்கணும் போது எல்லாரையும் அரவணைச்சு போனதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். உங்கள் சொந்த கட்சி ஆளுங்க விட்டு போகிறாங்க, அவங்கள கூப்பிட்டு அவங்கள அரவணைச்சு போகிறதுக்கு கூட உங்களுக்கு துப்பில்லைன்னு தான் சொல்லணும். எப்படி நீங்கள் தலைமை பொறுப்பில் இருக்க முடியும்? ஆர்பி உதயகுமார் ஸ்டேஜ் ஏறி எவ்வளோ கேவலமாக பேசிட்டு இருக்கிறாரு, அதெல்லாம் கண்டிக்க மாட்டிங்களா? ஆர்பி உதயகுமார் அவர்கள் பேசுனதெல்லாம் ஜெயலலிதா அம்மா உயிரோடு இருந்திருந்தாங்கன்னா காலாலே மெதிச்சு கொண்டு இருப்பாங்க உங்களையெல்லாம். ஏன்னா ஜெயலலிதா அம்மா இருக்கும் போதெல்லாம் நீங்கள்லாம் போய் காலில் விழுறது எனக்கு அப்போல்லாம் என்னதான் அவங்க போல்டு அதெல்லாம் இருந்தாலையும் அந்த காலில் விழுறது எனக்கு கோங்கமாக வரும். என்னடா இது அப்பா வயசில் இருக்கவங்களாம் போய் காலில் விழுறாங்களேன்னு. ஆனால் இப்போ புரியுது சார், உங்களையெல்லாம் ஏன் அந்த அம்மா காலில் உழ வச்சாங்கன்னு சொல்லி. உங்களுக்கு அறிவு கிடையாது, சுயமாக சிந்திக்கிற திறன் கிடையாது. உங்களுக்கெல்லாம் மற்றவங்களை எப்படி அரவணைச்சு போகணும், ஒரு தலைமை பண்புக்கான எந்த குவாலிட்டியுமே கிடையாது உங்ககிட்ட. ஆட்சியை கலைங்க. துதிப்பாடுறவங்களை கூட வச்சுக்கிட்டு சட்டமன்றத்தில் ஒருத்தர் பேசினாரே, மின்னலை விழுங்கி மின்சாரத்தை கொப்பளித்து, இப்படியெல்லாம் ஒரு துதி பாடணுமா உங்களுக்கு? மீம் மெட்டீரியல் ஆயிடுவீங்க சார். டீசெண்டாக ஏடிஎம்கேவை கலைச்சிட்டு ரிட்டையர்ட் ஆகிக்கோங்க ப்ளீஸ்.